தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2017 ஏப்ரல் 13ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 12:45 மணிக்கு மகர லக்கணம் துளாராசியில் கேவிளம்பி ஆண்டு பிறக்கிறது. கேவிளம்பி என்றால் பொற்றாடை என பொருள். 60 ஆண்டுகளில் இது 31வது ஆண்டாகும். இந்த ஆண்டில் பிறப்பவர்கள் ஏராளமான பொன் பொருள், ஆபரணங்கள், ஆடைகள், தானியம், ரத்தினங்கள் இவைகளை பெற வாய்க்கப்பெற்றவர்கள். மனைவி மக்களால் நன்மையும் பெறுவார்கள். சிறந்த சேமிக்கும் குணம் பெற்றவர்களாக விளங்குவார்கள். ஆகையால் இந்த ஆண்டு நல்ல செல்வ செழிப்பு ஏற்படும். இந்த ஆண்டில் ராகு, கேது, குரு, சனி ஆகிய வருட கிரகங்கள் பெயர்ச்சி இருப்பதால் பல வருடங்களாக முடங்கி கிடந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கை பெற இருக்கிறார்கள். மேலும் இது ஒரு பொது பலனே. அவரவர் சுய ஜாதகத்தில் உள்ள கிரகநிலை, சேர்க்கை, பார்வை, தசாபுத்திக்கு ஏற்ப பலன் கூடவோ குறையவோ இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். கடந்த 3 வருடங்களாக உறவினர்களிடையே மன வருத்தம், சண்டை சச்சரவு, பக்கத்து வீட்டிற்காரர்களால் தொந்தரவு, உபத்திரம், தொல்லை, சகோதர சகோதரிகளிடையே பகைமை, உறவு நிலையில் விரிசல், எவ்வளவு நல்லது செய்தாலும் பகைமை பாராட்டுதல், வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு பிள்ளைகளுக்கு எவ்வளவு செய்தாலும் பிள்ளைகள் திருப்தி அடையாமல் நீங்கள் கஷ்டப்படுவது செய்வதற்கு சிறு ஆறுதல் கூட சொல்லாமல் மீண்டும் மீண்டும் தொல்லை கொடுத்தல், ஒரு சிலர் கடனால் உபத்திரம், கழுத்து வலி, காது மூக்கு தொண்டை என அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் இருந்த நிலைகள் எல்லாம் நீங்க போகிறது. இந்த விளம்பி ஆண்டில் நல்ல வருமானம், புதிய வேலை, நிறுவனம் தொடங்குதல், சிலர் வீடு வாங்குதல், திருமணம் நடைபெறுதல், கலைத்துறையில் லாபம், பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தல் என பல நற்காரியங்கள் நடக்கப் போகிறது. ஜூலை முதல் நல்ல பலன்களை பெற இருக்கிறார்கள். மாதம் என்னென்ன பலன்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். சித்திரை மாதம் ஏப்ரல் 14 முதல் மே 14 வரை கணவன் மனைவிகளுக்கிடையே மிக அந்யோன்யமாகவும் மனதறிந்தும் செயல்படுவார்கள். புதிய ஆடைகள் வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கு காலில் அடிபடவோ, செருப்பு அறவோ, கொலுசு கலண்டு விழவோ நிகழும். எனவே கணவன் மனைவியுடன் வாகனத்தில் செல்லும் போது மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். வரும் வருமானத்தில் முக்கால்வாசி கணவன் மனைவிக்கு செலவோ அல்லது கொடுக்கவோ நேரிடும். சிலர் நண்பர்களுக்கும் கொடுப்பார்கள். சிலருடைய மனைவிக்கு நிறைய பணம் கிடைக்கப் பெறுவார்கள். ஹோட்டல், திருமணம், சுப நிகழ்ச்சிகள் என கணவன் மனைவியோடு சேர்ந்து மகிழ்வுடன் சென்று வருவீர்கள். நல்ல உணவும் பிடித்த உணவுகளும் சாப்பிடுவார்கள். ஆனால் சிலருக்கு அதனால் செரிமான கோளாறு ஏற்பட்டு வயிற்று வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே கவனமாகவும் ஏற்காத உணவுகளையும் தவிர்த்து விடுவது நலம். தம்பி தங்கைகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். தேடி வந்து வம்பிழுப்பார்கள். சிலருக்கு கழுத்து வலி ஏற்படும். கையில் கூட சிறு காயம் ஏற்படலாம். லேப்டாப், போன் ரிப்பேர் ஆகவோ உடையவோ வாய்ப்பு உள்ளது. எனவே எச்சரிக்கையாக இருக்கவும். கால் பாதத்தில் கூட காயம் ஏற்படலாம். சிலருக்கு காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சை நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. வேலையில் தொந்தரவும் மந்தமும் இருக்கும். சிலர் வேலையை விட்டுவிட கூட செய்வார்கள். செவ்வாய்க்கிழமையில் முருகன் கோயிலில், ராகு காலத்தில் துர்க்கை, முருகர், சனீஸ்வரர் வழிபாடும், சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், துர்க்கை வழிபாடும் நலம் தரும். வைகாசி மாதம் மே 15 முதல் ஜூன் 14 வரை கணவன் மனைவிகளுக்கிடையே அன்பும் பாசமும் அக்கறையும் கூடும். தம்பி தங்கைகளுக்கு வேலை கிடைக்கும். சிலருக்கு மறைமுக வருமானமும் இருக்கும். சிலர் ஏஜென்சி போன்ற தொழில் தொடங்குவார்கள் அல்லது ரியல் எஸ்டேட் வாங்கி விற்கும் நிறுவனத்துடன் இணைந்து தொழில் புரிவார்கள். சிலர் கம்யூனிகேஷன் உபகரணங்கள் தொழில் புரிவார்கள். சிலருக்கு தொழில்நுட்ப வேலை கிடைக்கும். மொபைல் போன் சர்வீஸ், உற்பத்தி நிறுவனங்களுக்கு வேலை கிடைக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு தேடி வரும். போலீஸ் வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் நிம்மதியாகவும் இடைஞ்சல் இன்றி பணிபுரிவார்கள். சிலர் வெளிநாடு, வெளியூர் சுற்றுலா சென்று வருவீர்கள். பிள்ளைகளிடமிருந்து கசப்புகள் நீங்கும். உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரியாக இருக்க முயல்வார்கள். வருமானத்தை விட செலவு அதிகமாக இருக்கும். சிலர் வருமான இழப்பு கூட ஏற்படும். தலைவலி, டென்ஷன், தந்தையுடன் சண்டை, வழிபாட்டு தலங்களில் வாக்குவாதம் என சில நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் பெருமாள், சக்கரத்தாழ்வார், ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலில் சிவன், சூரியன், சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும். ஆனி மாதம் ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரை மார்க்கெட்டிங், வாங்கி விற்கும் வியாபாரிகள் அமோக வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவார்கள். ஒரு சிலர் புதிய வேலை கிடைக்க பெறுவார்கள். ஆசிரியர் வேலை, மார்க்கெட்டிங், மேலாண்மை துறைகளில் வேலைகள் எளிதில் கிடைக்கும். தொழிலும் அமையும். தம்பி தங்கைகள் அல்லது உறவினர்களிடையே சிலர் கடன் வாங்க நேரிடும். சிலர் போன், லேப்டாப் கடனுக்கோ அல்லது கிரெடிட் கார்டு மூலமோ வாங்குவார்கள். வீடும் வாங்குவார்கள். சிலரது கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கும். அவரது புகழ் கூடும். ஜூலை 29க்கு பின் பணவரவு தாராளமாகவோ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவோ இருக்கும். நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் பாரம்பரிய மருத்துவ முறையில் மருந்தும் பார்த்தால் குணமாகும். ஜூன் 29க்கு பிறகு சிலர் புதிதாக தொழிலோ வியாபார நிறுவனமோ தொடங்குவார்கள். கணவன் மனைவி நல்ல ஒத்துழைப்புடனும்
இணக்கமாகவும் இருப்பார்கள். நண்பர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. சனிக்கிழமையில் வன்னிமர விநாயகரும் பெருமாள் கோயில் சக்கரத்தாழ்வார் வழிபாடும் நலம் தரும். ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரை புதிய தொழில் தொடங்க வருமானத்தையும் முதலீடு செய்வீர்கள். சிலருக்கு தந்தைகளிடமிருந்தோ வெளிநாடுகளிலிருந்தோ தொழில் தொடங்க பண உதவி கிடைக்கும். வயிற்று வலி, காது மூக்கு தொண்டை, கழுத்தில் நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. மிக முக்கியமாக செரிமான கோளாறு, அல்சர் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் காரம் அதிகமாக உண்பதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. பிள்ளைகளுக்கும் உடல்நல பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தன் நண்பர்களுடன் வம்பு வழக்கு சண்டைகளுக்கெல்லாம் செல்லலாம். எனவே கண்காணிப்பும் கவனமும் தேவை. சிலரது மகன், மகள், அவரது கணவர், மனைவிகள் அல்லது மனைவியோடு வாகனத்தில் செல்லும் போது விபத்து ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க சொல்ல வேண்டும். உறவினர், பக்கத்து வீட்டுக்காரர், தம்பி தங்கையுடன் சேர்ந்து தொழில் புரிபவர்களுடன் பிரிவினை ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகவும். முன்கோபத்தை குறைத்தால் சண்டை, வம்பு வழக்குகள் வராது. கணவன் மனைவியின் உறவு நன்றாக இருக்கும். கொஞ்சம் அவ்வப்போது வருத்தம் மட்டும்தான் இருக்கும். புதிய வேலை தேடுவருக்கு வேலை கிடைக்கும். திங்கள் கிழமை ராகு காலத்தில் சிவன் கோயில் உள்ள துர்க்கை, அம்பாள் வழிபாடும், செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் சிவன் கோயில் உள்ள துர்க்கை, முருகர், சனீஸ்வரர் வழிபாடும், சனிக்கிழமை வன்னிமர விநாயகர், ஆஞ்சநேயர் வழிபாடும் நலம் தரும். ஆவணி மாதம் ஆகஸ்ட் 17 முதல் செப்டம்பர் 16 வரை வீடு வாடகைக்கு விடுதல், வியாபாரம் செய்வோர் நல்ல வருமானம் பெறுவார்கள். வீடு வாகனம் சம்பந்தமான தொழில் புரிவோர்கள் கூட லாபத்தையும் ஈட்டுவார்கள். அலுவலக வாடகை, வீடு வாங்கி விற்பவர்கள் நல்ல தொழிலும் வியாபாரமும் கிடைக்க பெறுவார்கள். கணவன் மனைவி மூலம் சிலருக்கு வருமானத்தை பெற வேண்டி வரும். நண்பர்கள் மூலம் தொழில் வணிகம் செய்பவர்களும் ஓரளவு வருமானத்தை ஈட்டுவார்கள். கல்லூரி மாணவர்கள் நன்றாகவும் எளிதில் கற்றுக்கொள்ளுவார்கள். ஆசிரியர், பயிற்சி கல்லூரி தொழில் புரிவோருக்கு வருமானமும் கிடைக்கும். தாயார் மூலம் பணவரவு இருக்கும். குழந்தைகளுக்கு காது மூக்கு தொண்டையில் கோளாறு ஏற்படும். சிலருக்கு அடிபடக்கூட செய்யும். எனவே கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். வேலைகளுக்கு செல்லுவோர் கொஞ்சம் சிரத்தை எடுத்து வேலை செய்ய வேண்டும். எதிர்பார்த்த சம்பளத்தொகை சிலருக்கு வராது. தந்தை வெளியூருக்கு செல்லும் போது கொஞ்சம் கவனமாக சென்று வர வேண்டும். இல்லை என்றால் விபத்து ஏற்படக்கூடும். தந்தையிடம் கருத்து வேறுபாடு, மகனுடன் பிரிவினை ஏற்படும். வெளியூரில் இருக்கும் மகனுக்கு உடல் பாதிப்பு கூட ஏற்பட செய்யும். வேலையில் தொழில் முடங்கும். குறுகிய காலத்திற்குத்தான் இருந்து இது பின் மாறிவிடும். எனவே கவலைப்பட வேண்டாம். யாரும் அவசரப்பட்டு வேலையை விடவும் வேண்டாம். செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலில் உள்ள சிவன், முருகர், சனீஸ்வரர் வழிபாடும், சனிக்கிழமை பெருமாள் கோயிலில் உள்ள விநாயகர், ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் வழிபாடும் நலம் தரும். புரட்டாசி மாதம் செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 17 வரை தன்னாலும் தன் பேச்சாலும் வருமானமும் கிடைக்கப் போகும் மாதம் இது. பள்ளிகள் படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்ணும் பாராட்டும் பெறுவார்கள். இந்த மாதம் இன்டர்வியூ, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதிலும் சென்றாலும் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள். பேசியே வேலையை வாங்குவார்கள். வீட்டில் மரியாதையும் மதிப்பும் இருக்கும். மனைவியுடனும் கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். தொழில் நிறுவனங்கள் நல்ல பெயரையும் வருமானத்தையும் பெற்றுத்தரும். புதிதாக கண்ணாடி வாங்குவீர்கள். சிலருக்கு வேலையில் சிறு சிறு சங்கடங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். வேலையில் செவ்வாய் சனிக்கிழமைகள் பிரச்சனை வந்து செல்லும். செருப்பு அருந்து போகும். சிலருக்கு கொலுசு கூட அருந்து போகலாம். கலைத்துறையில் இருப்பவர்கள் நல்ல வாய்ப்பும் லாபமும் பெறுவார்கள். வெளியூர் உள்ள அண்ணன் அக்காவல் வழியில் ஆதாயம் உண்டு. வயிறு உபாதைகள், காது மூக்கு தொண்டையில், கழுத்தில் நோய் வரலாம். சமையல் செய்யும் போது பெண்கள் கையில் கத்தியால் வெட்டுப்படலாம். எனவே கவனம் தேவை. அக்டோபர் 10க்கு பின் தாயாரின் ஆசியும் அன்பும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் சிவன் கோயிலில் முருகர், சனீஸ்வரர், விநாயகர், சண்டிகேசர் வழிபாடும், சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் வழிபாடும் நலம் தரும். ஐப்பசி மாதம் அக்டோபர் 18 முதல் நவம்பர் 16 வரை வருமானமும் பணவரவுக்கும் பஞ்சமில்லாத மாதம். பேசினாலே வருமானம்தான் என்று சொல்லலாம். வியாபாரிகள், மார்க்கெட்டிங் துறையில் பணிபுரிபவர்கள், ஆடை ஆபரணங்கள் வியாபாரம் செய்வோர், தொழில் புரிவோர்கள் நல்ல விற்பனையும் வருமானத்தையும் கிடைக்கப் பெறுவார்கள். எல்லாம் பணவரவாகவே இருக்கும். வெளிநாடுகளிலிருந்தும் தந்தை மூலமும் அல்லது தந்தை வழி தொழில் மூலமும் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல உணவும் அன்பான பேச்சும் கலகலப்பான குடும்பமாகவும் இருப்பீர்கள். ஒரு சிலர் பிள்ளைகளினால் பம்பு வழக்குகளாலும் பூர்வீகத்தில் உள்ள பிரச்சனைகளாலும் வயிறு உபாதை போன்ற நோய்களாலும் நிம்மதியையும் மனக்கவலையும் அடைவார்கள். சிலருக்கு ஃபோன், லேப்டாப் ரிப்பேர் ஆகும். காது கூட சிலருக்கு தொந்தரவு கொடுக்கும். சிலர் மனதைரியத்தை இழப்பீர்கள். சிலர் தம்பி தங்கைகளிடமிருந்து பிரிவு இருக்கும். உறவினர்களிடையே கருத்து வேறுபாடும் சண்டையும் ஏற்படும். பள்ளி மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். அரசியல்வாதிகள் பதவியை பெறுவார்கள். சிலர் நல்ல கௌரவமான பதவியை கூட அடைவார்கள். சிலருக்கு வேலையிலும் தொழிலிலும் தடை இருக்கும்.
புதன்கிழமையில் விஷ்ணு வழிபாடும், சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலில் உள்ள ஆஞ்சநேயர், சக்கரத்தாழ்வார், விநாயகர், பெருமாள் வழிபாடும் நலம் தரும். கார்த்திகை மாதம் நவம்பர் 17 முதல் டிசம்பர் 15 வரை நீண்ட நாட்களாக இருந்த தொழில் தடைகள், கடன், நோய் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். பிள்ளைகளுக்கிடையே இருந்த கசப்பு மாறி நட்பு ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக வீடு, வாகனம், கடன் கேட்டவர்களுக்கு கடன் கிடைக்கும். வேலையில் கடுமையான உழைப்பும் பொறுப்பும் கூடும். குலதெய்வ வழிபாடு சிலருக்கு இருக்கும். வீட்டிலோ அலுவலகத்திலோ இருக்கும்போது முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டும். வாகனம் சிலர் வாங்குவார்கள். நஷ்டம் என்று இருந்த தொழிலில் லாபம் என்ற வருமானம் என்பதை ஆரம்பிக்கக்கூடிய காலம் இது. வராக்கடன் வசூலாகும். போன், வாட்ச், லேப்டாப் ரிப்பேர் ஆகி செலவு இருக்கும். உறவினருக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க பெறுவீர்கள். சில தம்பி தங்கைகளுக்கு எப்பவோ கொடுத்த தொகை திரும்ப கிடைக்கலாம். சிலர் அவர்களிடமிருந்து சண்டையும் வருத்தமும் ஏற்படும். கடன் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். சிலருக்கு நீங்க வழி ஏற்படும். கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் மந்தமாக படிப்பார்கள். கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. செவ்வாய்க்கிழமையில் முருகர் கோயில் உள்ள முருகர், சனீஸ்வரர் வழிபாடு நலம் தரும். மார்கழி மாதம் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 13 வரை ஒரு சிலருக்கு புதிய போன், நகை கிடைக்கப் பெறுவீர்கள். போனில் பேசினாலே பணவரவு இருக்கும். தந்தையிடம் பணம் கேட்டவுடன் கிடைக்கும். தம்பி தங்கைகளுடன் கோயிலுக்கு சென்று வருவீர்கள். மனது முழுவதும் வண்டி, வாகனம், வீடு, அலுவலகத்தின் மேலே இருக்கும். நல்ல நண்பர்களும் அறிமுகமாவார்கள். அவர்கள் மூலம் வியாபாரமும் தொழிலும் கிடைக்கும். வெளியூரில் உள்ளவர்களால் சிறு தொந்தரவுகள் தொழிலில் இருக்கும். வெளிநாடு வியாபாரம் செய்யும் போது கொஞ்சம் கவனத்துடனும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். காது வலி, கைகாலில் சிறு காயம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு கட்டி கூட ஏற்படலாம். வெளியூரில் இருக்கும் பிள்ளைகளுடன் போனில் பேசும்போது சண்டையும் மன வருத்தமும் அடைவீர்கள். அவர்கள் உடல்நலத்தில் கூட பாதிப்பு ஏற்படலாம். கணவன் மனைவிகளுக்கிடையே கொஞ்சம் வருத்தமும் சண்டையும் ஏற்படும். எனவே முன்கோபமும் தவிர்க்க வேண்டும். எனவே கோபப்படாமல் பொறுமையாக பேசவும். செவ்வாய்க்கிழமையில் சிவன் கோயிலில் உள்ள சண்டிகேஸ்வரர், முருகன் வழிபாடும், சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள சூரியர், சனீஸ்வரர் வழிபாடும் நலம் தரும். தை மாதம் ஜனவரி 14 முதல் பிப்ரவரி 12 வரை தைரியமும் கடனை அடைக்க வழி கிடைக்கும். சிலருக்கு நோய் தீர்க்கும் மருத்துவம் எடுத்துக்கொள்வீர்கள். படிக்கும் மாணவர்கள் படிப்பில் தடையையும் ஆன்மீக வழிபாடும் அதிகரிக்கும். சிலருக்கு காதல் கைகூடும். பிள்ளைகள் பண கஷ்டத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு வருமான தடை கூட ஏற்படும். சொந்த ஊரில் தொழில் புரிவோர் வருமான தடையும் தொழில் முடக்கமும் ஏற்படும். பெண் குழந்தைகளுடன் பிரிவு இருக்கும் அல்லது மன வருத்தம் ஏற்படும். கல்யாண வயதில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவனமாகவும் கண்காணிப்புடனும் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் பயப்பட தேவையில்லை. மார்க்கெட்டிங், விற்பனை துறையில் வேலை தேடுபவர்களுக்கு வேலை எளிதில் கிடைக்கும். வியாபாரம் நன்றாகவே இருக்கும். கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவை. வீடு, வாகனம், அலுவலகம் மூலம் பணவரவு இருக்கும். வேலைக்கு செல்லும் கணவன் மனைவிகளுக்கு கூடுதலான வருமானம் கிடைக்கும். சிலருக்கு செருப்பு தொலையலாம். கவனம் தேவை. பூர்வீகத்தால் அரசாங்கத்தின் மூலம் சிறு பிரச்சனைகள் வரலாம். வெள்ளிக்கிழமை விநாயகர் வழிபாடும், மகாலட்சுமி வழிபாடும், ஞாயிற்றுக்கிழமையில் சிவன், விநாயகர் வழிபாடும், ராகு காலத்தில் பைரவர் வழிபாடும் நலம் தரும். மாசி மாதம் பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 வரை கணவன் மனைவிகளுக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். நல்ல புரிதலும் அன்பும் கனிவான பேச்சும் இருக்கும். தம்பி தங்கை உறவினர்களால் வீட்டில் சண்டை, வீடு சம்பந்தமாகவோ வாகனம் சம்பந்தமாகவோ அலுவலகத்திற்காகவோ பிரச்சனை ஏற்படும். எனவே கவனமாக இருக்கவும். சிலருக்கு வாகனத்தில் விபத்து கூட ஏற்படும் அல்லது வியாபாரத்துக்கு செல்லும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாயாரின் உடல்நலம் பாதிக்கக்கூடும். ஆகையால் அவரை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு நெஞ்சுவலி ஏற்படலாம் அல்லது முதுகுவலி ஏற்படும். அலுவலகம் தனது சொந்த செலவிற்காக கடன் வாங்க நேரிடும். விரைய செலவுக்காக கடன் வாங்குவீர்கள். ஒரு சிலர் காலில் காயமோ நகமோ உடைய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் முருகன் கோயிலில் துர்க்கை, சனீஸ்வரர், முருகர் வழிபாடும், சனிக்கிழமை சனீஸ்வரர், வைத்தீஸ்வரர், துர்க்கை வழிபாடும் நலம் தரும். பங்குனி மாதம் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 வரை கணவன் மனைவிக்கு செருப்பு வாங்கவோ அல்லது அவர்களுடன் வெளியூர், வெளிநாடு சென்று வருவீர்கள். சிலர் மனைவிக்கு கொலுசு, மெட்டி வாங்கி தருவீர்கள். திருமணமாகாத சிலருக்கு திருமணம் நடைபெறும். வேலையில் பிரச்சனை, வேலையை விட்டு விடுவார்கள். இன்னும் சிலர் சண்டை சச்சரவுகள், மரியாதை இழப்பால் கோபம் கொள்வீர்கள். சிலர் வேலையை தூக்கி எறிந்து விடுவார்கள்.
எனவே கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடன் இருந்தால் இது தற்காலிகமானதுதான். வாகனத்தில் இந்த மாதம் பயணம் செய்வது கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. அண்ணன் அக்காவுடன் சிலர் சண்டையிடுவார்கள். அவர்களுடன் வாகனத்தில் செல்வதை தவிர்க்க வேண்டும். சிலருக்கு வருமான இழப்பும் இருக்கும். பள்ளிகள் படிக்கும் மாணவர்கள் மார்ச் 26க்கு பின் ஒழுங்காக படிக்க மாட்டார்கள். எனவே கவனம் தேவை. ஆனால் மார்ச் 26க்கு முன் பொதுத் தேர்வுகள் இருந்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். வேலையில் நெருக்கடியும் தொழில் சிரமங்களும் இருக்கும். கடன் நெருக்கடியும், சிலருக்கு கடனும் கூட கிடைக்காது. செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் துர்க்கை சனீஸ்வரர் வழிபாடும், சனிக்கிழமை வைத்தீஸ்வரர் துர்க்கை வழிபாடும் நலம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணவும். இந்த சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.